நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி வெரைட்டி. இது ஜென்ரலாக நம்ம சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் முதல்ல பொடி சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொடி இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி நான் பண்ண போகிறது முருங்கைக்கீரை பொடி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை எப்போவுமே த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்கும்போது நம்ம நிறைய வெரைட்டியில் நம்ம இதில் அடை பண்ணலாம், கீரை பண்ணிக்கலாம், பொரியல் பண்ணலாம், எது வேணால் நம்ம கூட்டு நம்ம இஷ்டம் எது வேணால் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது இந்த பொடி. இது கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி தான் வாங்கினேன். சரி என்ன பண்ணுறது யோசிக்கும் போது சரி பொடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வாங்கி சும்மா அப்படி வச்சுட்டு இப்படி தட்டினா கொஞ்சம் அப்படியே இலெல்லாம் உதிருது. அப்படி உதிர்ந்ததை தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதை ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரை எப்படி ஆயணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை மாதிரி நம்ம காம்பு, இது மாதிரி காம்பு இல்லாமல் இதை மாதிரி எடுத்து நல்லா அலம்பணும். ஃபஸ்ட்டு அலம்பிட்டு ஒரு துணியில் பரப்பி இந்த இலையில் இருக்கிற ஈரம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொடிக்கு நம்ம வறுத்துக்கணும். நான் இதெல்லாம் ஆஞ்சிட்டு அலம்பி நல்லா துணியில் காய வச்சு ஈரம் போக இந்த கீரையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். முருங்கைக்கீரையை நல்லா அலம்பி நிழல்லையே உணர்த்திருக்கோம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. இப்போ இதை முதல்ல ட்ரையாக வறுத்துக்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் வானல் எடுத்திருக்கேன். சூடாயில் இருக்குது. இப்போ இதை சேர்த்துடலாம். இதை நல்லா ட்ரை ஆகணும். அப்படி கையில் எடுத்து பிடிச்சா அந்த பொடி பண்ண வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். இதில் மஞ்சளாக இருக்கிற இலை மேக்ஸிமம் பார்த்து எடுத்துருக்கேன். 1-2 வந்தால் வரும். அதை வரும்போது பார்த்து எடுத்துட்டு, ஏன்னா அதெல்லாம் ஜீரணம் ஆகாது, உடம்பு கூட கெடுதல், வயிற்றுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கி அப்படியே இதில் இருக்க தண்ணி மொத்தம் காஞ்சி நல்லா சருகு மாதிரி ஆகணும். அது மாதிரி ஆற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா இந்த பொடி பண்ணி வச்சா ஒரு 2 மாதம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் போடாமல் பண்ணால் இதோட ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் இருக்கும். இது நல்லா ஈரம் போய் நல்லா இலகலாக சத்தம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காதனால நான் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 பருப்புமே போகும். இது 1 டேபிள் ஸ்பூன்னா இது 1 டீஸ்பூன் இருந்தால் போகும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி. இதை மாதிரி 2 இருக்கிற மாதிரி 2 எடுத்திருக்கேன். இதையும் கடைசியில் இதிலே வறுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் கசப்பு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் காரம் போடணும். அதுக்காக தான் நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணால் ஒரு 2 மிளகாய் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கீரை ஒரு மாதிரி லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம உப்பு, புளி, காரம் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வேண்டாம் ஃபீல் பண்ணால் குறைச்சிக்கலாம். மிளகு பிடிச்சா மிளகாக்கு பதில் மிளகு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பருப்பு காம்பினேஷன் கூட அவங்களோட விருப்பம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர், அதோட சத்து தான் நிறைய வேணும். அதுக்காக நான் பருப்பெல்லாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நல்லா வறுப்பட்டுடுச்சு, சத்தம் கூட வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் எடுத்து நம்ம இப்படி பார்த்தா கையில் பொடியாருது போகிறோம். இதை எடுத்துட்டு ஆற வைக்கணும். பொடி பண்ணுறதுக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது 2 முதல்ல கொஞ்சம் 1 நிமிஷம் வறுத்துடலாம். இது 2 கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக முதல்ல போட்டிருக்கேன். இது லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 3மே நல்லா
கோல்டன் ப்ரௌன் ஆகும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே மீதி எல்லாம் சேர்த்துடலாம். இப்போது குறைச்சி எல்லாமே கலர் மாறி இருக்குது. இப்போது நான் மிளகா சேர்க்குறேன். 5 மிளகா. வேணும்னா மிளகா வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஆனால் நான் மிளகா கூட எண்ணெய் விட மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்கணும். அதுக்காக எண்ணெய் விட்டு வறுத்தா கொஞ்சம் வந்து இந்த சிக்கு வாசனை அப்படின்னு இல்லையா, அது வந்துடும். அதுக்காக தான் எண்ணெய் போடலை. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் அது சேர்த்துறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து இது பருப்பெல்லாம் தீயாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அது மாதிரி வறுத்தாலும் நல்லா உள்ளே வறுப்படும். பவுடர் நல்லா ஆகும். வாசனை நல்லா இருக்கும். எந்த பருப்பு போட்டாலும் அந்த பருப்போட வாசனை நம்மளுக்கு அந்த பொடியில் தெரியும். துவரம்பருப்பும் தெரியும், கடலை பருப்பு தெரியும், உளுத்தம் பருப்பும் தெரியும். அதோட வாசனை மெயின்டைன் ஆகணும்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் வறுக்கணும். இதெல்லாம் சும்மா அப்படி அழுத்திட்டா நல்லா அது வந்து சூடாகிடும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்கள் இதெல்லாம் கலர் மாறி இருக்குது. நம்ம வறுத்து வச்ச பருப்பு புளி எல்லாமே ஆறிடுது. முதல்ல இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணலாம். புளி, முதல்ல இதை பவுடர் பண்ணிவிட்டு, அதாவது கோர்ஸாக பவுடர் பண்ணிடணும்னா அதுக்கப்புறம் மீதி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். இதை கோர்ஸாக அரைச்சிருக்கேன் நான். இப்போது இந்த முருங்கைக்கீரையை வறுத்தது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. நான் இதில் பூண்டு போடலை. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா கடைசியில் பருப்போட கொஞ்சம் பூண்டு சேர்த்து வறுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்து பண்ணலாம். இல்லை இப்போ வறுத்த முருங்கை இலை, உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்தாச்சு. இதை இப்போ இதுக்கு தேவையான எல்லாமும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி கொண்டு வரேன். முருங்கை இலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபைனாக இருக்குது. இந்த சாதத்தில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் சாதமாக நாங்களாம் முதல் சாதம் வந்து பொடி சாதம் தான் சாப்பிடுவோம். இப்போ நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பவுடர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக முருங்கைக்கீரை நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம வெரைட்டியாக பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ஜென்ரலாக வந்து கீரை தினம் சாப்பிடணும் அப்படின்வாங்க. நம்மளால் கீரை தினம் பண்ணிக்க முடியாட்டி இதை மாதிரி பவுடர் பண்ணிட்டு டெய்லி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாதமாக இதை கலந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பொடி வெரைட்டி. இதை கட்டாயமாக எல்லோரும் வந்து பண்ணி வீட்டில் ஸ்டாக் வச்சுட்டு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து நம்ம சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி நெய் போட போகிறேன். ஜென்ரலாக நெய் கொஞ்சம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சாதம் கூட நல்ல க்ரீன் கலராகவே வருது. பொடி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இதில் நல்ல உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முருங்கைக்கீரை பொடி சாதம் கலந்தாச்சு. இதை வந்து டேஸ்ட்டு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குனாங்க. இதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் பசங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் புளிப்பு, காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, புளியை கொஞ்சம் குறைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த சாதம் வந்து நான் கூட இப்போ டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்கீரை பொடியை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கீரை வந்து டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கூட இதை கண்ட்ரோல் பண்ணும். எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்லாம்.
எப்படி இருந்தாலும் சரி நம்ம கீரையை தினம் சாப்பிடணும். அப்படி தினம் சாப்பிட முடியாட்டி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் முதல் சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த ஆரோக்கியத்துக்கு உகந்த முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு துளி எண்ணெய் கூட யூஸ் பண்ணலை. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால இந்த பொடி வந்து உங்களுக்கு மினிமம் 2 months நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃப்ரீசரில் வச்சா அது இன்னும் 6 மாதம் கூட நல்லாயிருக்கும். வெளியூர் போகிறவங்களாம் இதை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் இல்லாட்டி அப்பப்போ நம்மளுக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி பொடியை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கட்டாயமாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஷேர் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.